ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுற்றி பச்சை பசேல்னு இருக்கா. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடு மந்தைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், சுற்றி வயல்வெளியாகவே இருக்குது. காலையில் கிளம்பி வந்தோம். நாங்கள் ஒரு 10 மணி போல் கிளம்பி வந்தோம். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே வந்து ஆடு பண்ணை வச்சுருக்காங்க. அங்கே அந்த ஆடு பண்ணையில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆடு வேணும், காது குத்தல் வச்சுருக்காங்க தம்பி பசங்களுக்கு. அதுக்காக ஆடு வேணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து ஆடு பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். ஆடு பண்ணையில், சரிங்களா. அதை தான் இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வியூ சூப்பராக இருந்துச்சு. நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருந்துச்சு. கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காலையில் நல்ல வியூ எனக்கு கிடச்சிது இது. அப்புறம் அங்கே கிட்ட போனோம், ஆடு பண்ணை பார்த்தோம். பண்ணையில் நிறைய ஆடுங்க இருந்துச்சு. பாருங்கள், இவங்களை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். வந்துட்டுருக்காங்க என் கூட. என்னோடய ஹஸ்பண்ட் வராரு, எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா, நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ஒரு 4 பேர் போயிருந்தோம். பார்க்குறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆடாக பார்த்தோம். அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து பொட்டை ஆடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொட்டை ஆடு தான் இருக்குது, நீங்கள் கேட்குற மாதிரி கடா ஆடு இல்லை. இந்தா வருது பாருங்கள், ஒரு வெள்ளை, அதுதான் இருக்குது. செவிலியில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த செவிலி கருப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வேணும்னு கேட்டோம். அது இருந்துச்சு, பார்த்துட்டோம். அப்புறம் நிறைய குட்டி ஆடுங்க, நிறைய குட்டி ஆடுங்க தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்களை எல்லாரையும் பார்த்ததில். துள்ளி விளையாடிக்கிட்டு அழகாக இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, நம்ம தான் அவங்கள வாங்கிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. கோழிலாம் கூட வச்சுருக்காங்க அவங்க. கோழி பண்ணையும் இருக்குது பக்கத்துலேயே. ஆடு பண்ணை, கோழி பண்ணை ரெண்டுமே இருக்குது. கோழி பண்ணையில் இது நான் குட்டியான ஒரு இடத்த மட்டும்தான் எடுத்தேன். இன்னும் இந்த பக்கத்தில், அந்த பக்கம் நிறைய கோழிங்க இருந்துச்சு. அதை நான் வீடியோவில் காட்டல உங்களுக்கு. நிறைய கோழி இருந்துச்சு. அந்த தெரியுது பாருங்கள், அந்த தெரியுதில்ல, அந்த கூண்டில் தான் இருக்குது நிறைய கோழிங்க. கோழிங்கெல்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆடு வந்து குட்டி பாப்பா இப்போ தான் குட்டி போட்டிருக்கு போல். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் அதை கொஞ்சம் நேரம் கையெல்லாம் தொட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கிட்ட பேசினேன். அது கண்ணு கூட திறக்காமல் இருந்துச்சு. குட்டி பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கு. நல்லா அழகாக இருந்துச்சு தொடுறதுக்கு, அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குட்டி பாப்பா தொடுற மாதிரி, நம்ம குட்டி பாப்பாவை கையில் தூக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. அவங்க அம்மா வந்து நான் தூக்கிட போகிறணும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என் கிட்ட வந்துச்சு. நான் உங்கள் பாப்பாவை தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். அந்த அம்மா ஆடுக்கிட்ட நான் பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த குட்டி ஆட்டை நான் தடவி பார்த்து ரொம்ப நேரம் அந்த குட்டி ஆட்டுக்கூடவே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி ஆடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து அந்த ஆட்டுக்குட்டி கூட பேசிக்கிட்டே இருந்தேன்னா டைம் போகிறதே எனக்கு தெரியலை. டைம் ஆகிடுச்சி, வந்த வேலையை விட்டு என்ன வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு கற்றுனாங்க மாமா. கொஞ்ச நேரமாக அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அண்ணன் வந்து ஒரு வழியாக போயிட்டு ஒரு ஆடு ஒன்று பிடிச்சிட்டு வந்தான். அந்த நான் பார்த்துருந்தேன்ல, அந்த செவிலியும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்கிற அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்துட்டு, அவர் தான் எங்கள் அண்ணன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதில் வெயிட் பார்க்கணும் அப்படி சொன்னாங்க. அதனால் அந்த ஆடோடு தூக்கி வச்சுக்கிட்டு வெயிட் நிற்கிறதுக்காக அப்படி நிற்கிறாங்க எங்கள் அண்ணன். வெயிட்டு பார்த்தா இந்த ஆடு வந்து சரியாக வந்து ஒரு 14.5 கிலோ இருந்துச்சு இந்த ஆடு. சரி, ஒரு வழியாக அந்த ஆட்டை ரேட் பேசி
காலெல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சாச்சு. அவர் கத்திக்கிட்டே கிடந்தார். படுக்க வச்சிட்டோம். கத்துது, துள்ளுது, எந்திரிச்சு ஓடணும்னு. எனக்கு கஷ்டமாக போச்சு. என்னடா காலெல்லாம் கட்டி போட்டுட்டோம், இப்படி படுத்துக்கிட்டு கிடக்குதே அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி கத்திக்கிட்டே கிடக்குதே அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அதை சமாதானம் படுத்திட்டு, அடுத்த ஆடு, இன்னொரு ஆடு வேணும், பத்தாது எங்களுக்கு. அந்த ஒரு ஆடு சாமிக்கு, இன்னொரு ஆடு சமைக்கிறதுக்கு பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு ஆடும் சேர்ந்து பிடிச்சோம். அதுதான் அந்த வெள்ளை கலர் ஆடு. அந்த ஆடு ரொம்ப சாமர்த்தியமாக, நாங்கள் இந்த ஆடை பிடிச்சதை பார்த்ததுமே அந்த ஆடு விட்டுச்சு சவாரி, ஓடியே போச்சு பாருங்க. எங்கடா போச்சுன்னு பார்த்தா துரத்தி பிடிச்சாங்க பண்ணைக்காரனை துரத்தி பிடிச்சி ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்குறாங்க, தூக்கவே முடியலை. அவ்வளோ அவ்வளோ அடம் பண்ணுது, அவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்ப முரட்டுத்தனமாக. சுச்சோ கடா ஆடு இவ்வளோ முரடு எப்போ பாருங்கள், எப்படி துள்ளுது பாருங்கள். காலை பிடிச்சி இழுத்து எனக்கு பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ முரட்டுத்தனம் பண்ணுது அப்படின்னு. அது என்னமோ கரெக்டு தான். நம்மளை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டா நம்ம என்ன போய் அடியாக வாங்குவோம்? அந்த மாதிரி தானே அதுவும். நமக்கு என்னமோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, தப்பிச்சு எப்படிடா ஓடுவோம் அப்படின்னு நினைக்குது. அந்த மாதிரி காலெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு ஒரு வழியாக அதையும் காலெல்லாம் கட்டிட்டு அதையும் எடைக்கு கொண்டு வந்துட்டு செம்ம அடம் பண்ணுச்சு. ரொம்ப பாருங்கள், உங்களுக்கே தெரியும், வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே தூக்குது பாருங்கள். ரெண்டு காலை பிடிச்சிருக்கும் போதே அப்படி தூக்கி எந்திரிக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ முரட்டுத்தனமாக இருந்துச்சு கடாடு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லா காலெல்லாம் கட்டி போட்டு 2 காலையும் சேர்த்து, ஒரு கயிறு இந்த பக்கம், ஒரு கயிறு அந்த பக்கம், 2 காலையும் சேர்த்து ஒரு கயிறு கட்டி அதுக்கப்புறம் கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டதுக்கப்புறம் அந்த அண்ணா அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் தூக்கி பிடிச்சி வெயிட்டுக்கு நின்னாங்க. வெயிட் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பார்த்தோம். வெயிட் பார்த்ததில் காலை கட்டி போட்டாச்சுங்க. பாருங்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா? 2 காலும் கட்டி போட்டாச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு வழியாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அப்புறம் வெயிட் போட்டு பார்த்தோம். இது ஒரு 21 கிலோ இருந்துச்சு. மொத்தமாக சேர்த்து பேசி எடுத்தாச்சு. எங்கள் அண்ணன் பாருங்கள், ஆடு திருடினவன் மாதிரி எப்படி தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு இருக்கான். நான் கொண்டு போகிறேன்டா எப்பா சாமி அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கொண்டுட்டு ஓடிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம வீடியோவில் காது குத்தல விளாக்ஸ்லாம் நான் கொடுக்கலான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற உறவுகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பாய்.